சோறு இதை திங்கலேண்டு வேற சண்டைக்கு வராவ காலையிலேயே. என்னடே ஏதோ சொன்ன மட்டும் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தி. சமைச்ச கைக்கு தங்கத்தில் வளையல் போடலாமா இல்லை மோதிரம் போடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். போடு போடு, நல்ல வளையலாம் வாங்கி போடு. போட்டுடலாம் சித்தி. இந்தா கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரேன் வரும்போது. சரிட்டே, சும்மா சோவாரிட்டு தெரியாம ஒழுங்கா வந்துச்சு வீட்டுக்கு வரசா. வேலைலாம் கிடக்கு. என்ன வேலை கிடக்கு? அதான் நடக்கிற கல்யாணமும் நின்றுட்டு இதுக்கு மேலே என்ன வேலை கிடக்குங்க? சரி, இந்த சம்மந்தம் தான் வேணும்னு சொல்லியிருக்கு. வேற உங்க அக்கா பிடிச்சிருக்குன்னு சொன்ன பயலவை பார்த்து என்ன ஏதுன்னு பேசி முடிக்கணும். அந்த வேலைலாம் கிடக்குல்ல, அதெல்லாம் யாரும் செய்வா? தம்பியா இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு ஆம்பளை பையலாம் நின்று நீ தானே எல்லா வேலையும் செய்ய வேண்டியிருக்கு. இது வரையா? சரி ஆட்டும் செய்ய. நான் இப்போ வெளியே போயிட்டு வரேன். அது வந்ததுக்கப்புறம் என்ன எதுக்கு பேசி எடுத்து சொல்லுங்க. சரி வரசா போயிட்டு ஒழுங்கா வந்து சரி. ஒரு நேரம் வீட்டு தங்க மாட்டேக்காம இந்த பையன் எப்போ பாரு ஊரை சுற்றிட்டே தான் தெரியும். இவனுக்கு ஏதாவது ஒரு வழியை பண்ணணும். வேற இப்படியே ஊரை சுற்றிட்டு தெரிஞ்சானா வேற என்ன செய்ய? ஏக்கா நிர்மலாக்காவ், அட ஏக்கா நிர்மலாக்காவ், என்ன நீங்க இப்படி இருக்கிய? அதானக்கா, ஏதோ நீங்கள் சோகத்தில் கிடக்குறீன்னு சொன்னாவ நாங்களும் வேக வேகமாக வந்து உங்களை பார்த்தா நீங்கள் என்னமோ சிக்கனு சின்ன பிள்ளை மட்டும் சுடிதார் மாட்டிட்டு நிற்கியலே. ஏட்டி பிரேமா உஷா, ஒருவேளை அவங்க மவ கல்யாணம் நின்று போயிட்டதை நினச்சி ஒருவேளை பைத்தியங்கிட்டே எதுவும் பிடிச்சிருக்குமோ நம்ம நிர்மலாக்காவுக்கு? ஐயே தெரியலையே வசந்தி, எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. வேறு நம்ம நிர்மலாக்கு நைட்டியை போட சொன்னாலே போட மாட்டாவ. இன்றைக்கி என்னமோ சுடிதாரை மாட்டிக்கிட்டு ஹேர் கட்லாம் பண்ணிவிட்டு சிக்கனு வந்து நிற்காவலே. எனக்கே பார்க்க ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. எம்மா பிள்ளைகளா, நீங்கள் பாட்டுக்கு என்னத்தையாவது உங்களுக்குள்ளேயே பேசிட்டு எடுக்காதீங்க. நான் ஒன்றும் நிர்மலா கிடையாது. அவங்க தங்கச்சி செல்வி. நான் நிர்மலாக்கா உள்ள பின்னாடி தான் கிடக்கா, கொல்லபுரத்தில். பின்னாடி வாங்க. என்னது செல்வியா? இதுக்கு பின்னாடி நான் உங்களை இங்கே பார்த்ததே இல்லையே. நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்தே ரொம்ப வருஷம் ஆயிட்டு. வேற நாங்கள் வெளியே எங்கேயாவது பார்த்தா தான் உண்டு. நான் இங்கே வந்து எப்படியும் ஒரு 10 வருஷம் தானே இருக்கும். அதனால தான் எங்களுக்கு நீங்கள் யாருன்னு அடையாளம் தெரியல. ஆனால் உங்களை பற்றி அக்கா சொல்லியிருக்கா. அவங்க 3 பேரை பார்த்தா ஒருத்தர் ஹைட்டா, ஒருத்தர் குட்டையா, இன்னொருத்தர் கட்டையா 3 பேர் இருக்கீங்கன்னா நீங்கள் பிரேமா உஷா வசந்தின்னு வாங்களே, அவங்க தானே நீங்கள்? அட பரவாயில்லையக்கா, நிர்மலாக்கா எங்களை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருக்காவளோ? ஆமாம் சொல்லியிருக்காவ. நீங்கள் தான் எப்போவுமே எங்கள் அக்காள்கிட்ட வந்து பேசிக்கிட்டு கலகலன்னு எடுத்து இருப்பியே அப்படின்னு சொல்லியிருக்காவ. அதனால தான் எனக்கு உங்களை பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடிஞ்சது. இருந்தாலும் யார் உஷா, யார் பிரேமா, யார் வசந்தின்லாம் எனக்கு தெரியலை. அது அந்த பேண்ட் சட்டை போட்டுருக்குல்ல, அவ தான் பிரேமா. இந்த பிங்க் கலர் சாரி தான் வசந்தி. வேற நான் தான் உஷா. இங்கே இருக்கிறதுலே இன்டெலிஜென்ட் கேர்ள் நான் மட்டும்தான். ஏக்கா வசந்தி அக்கா அவளை அப்படியே கழுத்து நெரிச்சு கொண்டுவிடேன். ஒரு 2ஆம் வாய்ப்படி கேட்டால் ஒழுங்காக சொல்ல தெரியாது. இது இன்டெலிஜென்ட் காலம். ஆளும் மண்டையும் பாரு. இது பிரேமா சும்மா இரு. வெளியே இருந்து வந்தவங்க முன்னாடி இப்படியெல்லாம் நோஸ் கட் பண்ணக்கூடாது சொல்லிவிட்டேன். வெறும் உனக்கும் எனக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை பாதிக்கப்படும். கேட்டுக்க. ஏட்டி பிரேமா, இதை உடுட்டி. எப்படி இவங்க ட்வின்ஸாக இருப்பாவளோ? அச்சு வசல அப்படியே இருக்காவல்லேட்டி. ஆனால் நாங்கள் ட்வின்ஸ் எல்லாம் கிடையாது. அக்காய்க்கு எனக்கு ஒரு 4 வயசு வித்தியாசம் இருக்கும். ஆனால் பார்க்க ஒரே மாதிரி இருப்போம். ஆமாம், இப்போ நிர்மலாக்கா எங்கே? ஏதோ அவங்க மவ கல்யாணத்தை நிறுத்திட்டாவ. வேறு ஏதோ ஒரு பையில பிடிச்சிருக்குன்னு ஐசு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இருந்தாவளே வெளியே எல்லாரும். ஆமாம், நான் நேற்று காலையில் தான் வந்தேன். வேற நான் வந்த உடனே அந்த பிள்ளை அப்படி பேசிட்டு அந்த நேற்றுலேருந்து அக்கா ஒரே அழுகியாக அழுதுட்டடக்கா. நேற்று முழுக்க ஒரு வாய் தண்ணி கூட குடிக்காமல் பட்டினி கிடந்து இன்றைக்கி காலையில் தான் கொஞ்சம் சண்டை போட்டு சாப்பிட வச்சுருக்கேன். கொல்லபுரத்தில் தான் உட்காந்து இந்த கோதுமையில் எது கல் கிடக்குன்னு பொறுக்கிட்டடக்கா. வேற எனக்கும் என்ன செய்யன்னு தெரிய மாட்டேக்கு. ஐசு பிள்ளையும் சொல்லிட்டாளா, அதான் அவங்க அப்பா மேற்கொண்டு என்ன ஏதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆமாம் நிர்மலாக்கா எங்கே இப்போ? இன்னுமா அழுத்துட்டு இருக்காவ? ஆமாம் இந்த கொல்லபுரத்தில் தான் இருக்கா. வாங்க. இந்த மனுஷன் இப்போ என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. அந்த பையன் எப்படி என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேக்கு. வேற இவன் ஆசைப்படியான்னு ஒரு கெட்ட பயலுக்கோ பொறுக்கி பயலுக்கோ கொடுத்துடக்கூடாது. நல்ல பயலா என்ன ஏதுன்னு தீர விசாரிக்க சொல்லணும். என்னதான் பண்ண காத்திருக்கோ இன்னும் இந்த காலம். இன்னும் என்னத்தெல்லாம் நான் பார்க்கணுமோ தெரியலையே. அட நிர்மலாக்கா, அட வாங்க மக்களே உட்காருங்க. ஆனால் நாங்கள் உட்காரியது இருக்கட்டும். நீங்கள் எதுக்கு இப்படி கடந்து கண்ணை கசிட்டு எடுக்கிய? அதை நான் என்னத்தேன்னு சொல்லுவேன். ஏக்கா அந்த கொடு, இந்த கோதுமையை மீதி நான் இது சுத்தம் பண்ணி நான் மீதி வேலையை பார்த்துக்கிறியா கொடு. நான் சுத்தம் பண்ணிட்டேன் செல்வி. அதை கொஞ்சம் ஒரு அலசி காய போட்டீங்கன்னா அரைச்சிட்டு கொண்டு வந்துடலாம். சரிக்கா. அட என்ன நிர்மலாக்கா இதெல்லாம் ஒரு விஷயம் இதுக்காக கண்ணை கசிக்கிட்டு அடிக்கிய?
அட ஆமாம் நிர்மலாக்கா, வேற பிள்ளை அது ஒன்றும் நிச்சயம் முடிச்சோ இல்லை கல்யாணத்துலேயும் வந்து சொல்லலை இல்லை, இப்போவே சொல்லிட்டாலே அது வரைக்கும் சந்தோஷம்னு நினச்சிக்கிடுங்க. அட ஆமாம் நிர்மலாக்கா, அங்கங்கே கல்யாணமே முடிஞ்ச பிறகு எல்லா பிள்ளைகளையும் சொல்லுது, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, எனக்கு அவனை பிடிக்கல, டிவோர்ஸ் பண்ணி வைங்க, அது இதுன்னு என்னென்னமோ நடக்கும் உலகத்தில். நீங்கள் என்னென்னா இதுக்கே உட்காந்து கண்ணை காசுக்கு நடிக்கிய. ஏட்டி பேச தெரிஞ்சா பேசி, இல்லைன்னா வாயை மூடிட்டு அந்தாலும் கடந்துரு. தேவையில்லாமல் பேசி இன்னும் ரெண்டு அந்த அக்காவை அழக வச்சிடாது சொல்லிவிட்டேன். என்ன செய்யனே தெரியாமல் இருக்கு மக்களே. என் வீட்டுக்காரவியலும் அந்த பையனை கூப்பிட்டு பேசுவோன்னு சொல்லியிருக்காங்க. வேற ஏற்கனவே நாங்கள் பார்த்த பையன் வீட்டில் என்ன பேசுகிறாங்களோ என்னவோ, அதுவே ஒரு மாதிரி மனசுக்கு சங்கடமாக கிடக்கு. ஏக்கா இதெல்லாம் சாதாரண விஷயம்க்கா. வேற நம்ம பிள்ளைக்கு மாப்பிள்ளையை நம்மளே பார்த்தோன்னா ஒரு இடம் பார்ப்போம், அந்த மாப்பிள்ளை சரியில்லாமல் இருக்கும், இல்லை நமக்கு பிடிக்காமல் இருந்திருக்கும். வேற அது செட் ஆகலன்னா அடுத்த இடம் பார்க்குறது இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும் நினச்சிட்டு விடுங்க. நானும் என்னென்னமோ நினச்சி மனசை தேர்த்திக்கணும்னு தான் நினைக்கேன், ஆனால் முடிய மாட்டேங்குது. என்ன செய்ய, நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குன்ற மாதிரி எல்லா காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டாவ. ஆனால் இதெல்லாம் இந்த காலத்தில் சாதாரணங்கக்கா. உங்கள் பிள்ளை எவ்வளவோ பரவாயில்ல. வேற உங்கள் வீட்டுக்காரவைகிட்ட சொல்லி அவர் சரின்னு சொன்னதுக்கப்புறம் எங்கள் அப்பா சரின்னு சொல்லிட்டாருன்றதுக்கப்புறம் தானே உங்கள் பிள்ளை இதெல்லாம் வந்திருக்கு. நானும் என் வீட்டுக்காரர் வந்து என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னது சிட்டா பறந்து வந்துட்டேன். அப்படி சிட்டா பறந்து வராமல் வீட்டில் பார்த்து கெட்டி வச்சிருந்தா எவ்வளோ கொண்டு வந்திருப்பா பிரேமா? 2 விளக்குமாறு 2 மாப்பு ஸ்டிக்கு கொண்டு வந்திருப்பேன். போட்டி அந்தாலும் வேலையை பார்த்துட்டு. சீ நாற்றம் முடிஞ்சவன். வரும்போது என்னத்தையாவது சேலை கொண்டு வருவேன், பண்டை பாத்திரம் கொண்டு வருவேன், நகை நட்டு கொண்டு வருவேன்னு சொல்லுவான்னு பார்த்தா விளக்கு மாறும் மாப்பு ஸ்டிக்கு கொண்டு வருவாளாம். இப்போ தெரியுது நீ ஏன் சிட்டா பறந்து வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு. ஆமாம், இவன் மட்டும் லாரி லாரியாக கொண்டு வந்து இறக்கிட்டா. போட்டி அந்தாலும் வேலையை பார்த்துட்டு. ஈய வண்டி நம்ம பக்கம் திரும்புது, நம்ம வாயை முடிக்கிடுவோம். ஏக்கா நம்ம பிள்ளை எந்த தப்பும் பண்ணாதுக்கா, அதெல்லாம் நல்ல பையனாக தான் பார்த்துருக்கோம். பையனை கூப்பிட்டு பேசுங்க, வேற நல்ல பையனாக இருந்தால் கல்யாணத்தை முடிப்போம், இல்லைன்னா என்ன ஏதுன்னு அப்புறம் பேசிக்கிடலாம். அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி நடந்ததையே நினச்சி கண்ணை கசிக்கிட்டு அடக்கிய, அடுத்து நடக்க வேண்டியதை பாருங்க. அட ஆமாம் நிர்மலாக்கா, இன்னும் கல்யாண வேலைலாம் எவ்வளோ கிடக்கு. பையன் வீட்டிலேருந்து வந்து பொண்ணை பார்க்கணும், நம்ம போய் பையன் வீட்டை பார்க்கணும், நிச்சயம் வைக்கணும், அது இதுன்னு கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஒரே பிஸியாக இருக்கணும்ல. அதான் அந்த பையனை வந்து பேச சொல்லியிருக்கு வீட்டில். முதல்ல அவன் எப்போ வரான் என்ன ஏதுன்னு இன்னும் ஒன்றும் தெரியல. ஏன் அவளும் இன்னும் என்னமோ இவங்க வீட்டுக்காரவே சரின்னு சொல்லிட்டாவ. இருந்தாலும் அந்த பிள்ளை என்னமோ 2 நாளாக ஒரு மாதிரி சோகமாகவே கிடக்கு. என்ன காரணம்னு ஒன்றும் தெரியலை. சரின்னு சொன்ன பிறகு என்னதுக்கு சோகமாக கிடக்கா? கேட்க வேண்டியது தானே. எனக்கு கேட்க மனமே இல்லை. நானும் வேற என் மவன் இப்படி பண்ணிட்டாலேன்னு ஒரு கோபம் ஒரு பக்கம் இருக்குது. இருந்தாலும் அவன் முகத்தில் நான் இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு சிரிப்பே இல்லை. எந்நேரமும் கண்ணீர் வடிச்சிட்டு ஒரே அழுகியாக தான் கிடந்தான். இப்போயாவது சிரிப்பான்னு பார்த்தா இப்பயும் அவன் முகத்தில் சிரிப்பை காணலை. என்ன நடக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது எனக்கும். ஐயா ஐயா ஐயா, வந்ததுலேருந்து புரியலை தெரியலைன்னு இதையே சொல்லிட்டு இருந்தால் எப்படி? வேற தெளிவாக இருந்து நம்ம தான் ஒரு முடிவை எடுக்கணும். இப்படியே உட்காந்து அழுதுட்டு இருந்தால் நடக்குமா? ஆமாம் நிர்மலாக்கா, பிள்ளையை கூப்பிட்டு வச்சு பேசுங்க. அந்த பையனை எப்போ வர சொல்லியிருக்கு என்ன ஏதுன்னு கேளுங்க. வேற இப்படியே கிடந்தால் நாள் கடந்துகிட்டே தான் போவோம், நம்ம நினச்சது ஒன்றும் நடக்காது. ஆமாம் நிர்மலாக்கா, சட்டப்பட்டுன்னு ஒரு முடிவுக்கு வாங்க. வேற அப்போ நாங்கள் எப்போ தான் கல்யாண சோறு திங்கிறது? எட்டி, உனக்கு கல்யாண சோறு திங்கணுங்கிறதுக்காக கல்யாணம்லாம் பண்ணிட்டு நடக்க முடியாது. உனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தால் நீ வேணா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க. ஐயா இந்த ஒன்று பண்ணிட்டே ஏன்டா பண்ணணும்னு உட்காந்துட்டாங்க, இதில் இன்னொன்று வேறையா? எனக்கெல்லாம் வேண்டாம் சாமி. அப்போ அமுக்கிட்டு உட்காரு கம்முன்னு. சும்மா என்னத்தையாவது உளறிட்டு அடப்ப. ஏக்கா, நீங்கள் ஐசு வெளியே கூப்பிட்டு பேசுங்க. அந்த பையலை எப்போ வர சொல்லியிருக்கு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு முடிவு எடுப்போம். பேசியம்மா, அவன் எங்கே இப்பயாவது சிரிச்சு எடுத்துருப்பான்னு பார்த்தா வர அப்படியே தான் கிடக்கா. என்னன்னு ஒன்று தான் புரியல. அதான் இன்னைக்கு பேசி பார்க்கேன் நான். அம்மா, என்ன மக்களே? என் மேலே இன்னும் கோவமாக இருக்கியலாமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மக்களே. சாரிம்மா. எதுக்கு மக்களே இப்படிலாம் பேசிட்டு கிடக்க? என்னால் தானம்மா நீ இப்போ 2 நாளாக அழுதுட்டு கிடக்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மக்களே, வீடு. ஆமாம், அப்பா அதை சரின்னு சொல்லிட்டாருல்ல, வேற நீ எதுக்கு 2 நாளாக மூஞ்சி தூக்கி வச்சுட்டு கிடக்க? அந்த பையன் எப்போ வரான் என்ன ஏதுன்னு எதுவும் பேசுனியா? பேசினேம்மா, வரேன்னு சொல்லியிருக்காரு.
அவர் வரும்போது நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. சரி மக்களே. ஏதாவது சாப்பிட்டியாலாமா? நான் சாப்பிட்டேம்மா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்ணுமா? சரி மக்களே, போய் சாப்பிடு. சித்தி தான் இன்னைக்கு கறி கூட்டு எல்லாம் வச்சா. போய் சாப்பிட்டுட்டு பிறகு பேசிக்கிடலாம் போ. சரிம்மா. என் மேலே கோவம் எதுவும் இல்லையே? இல்லை மக்களே, போ. ஏடி பிரேமா, இங்கே என்ன இப்போ பாச போராட்டமாக நடந்தது? அப்படி தான் நானும் நினைக்கேன். அவள் சாரி சொல்லியதும் இவங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லியதும் ஏதோ சினிமா படம் பார்க்க மாட்டே தான் இருந்தது எனக்கும். அட என் மவ முகத்தில் இந்த பொலிவு பிரகாசம் எல்லாம் இத்தனை நாள் இல்லாமல் இருந்தது தெரிய மாட்டே. இன்னைக்கு தான் அவள் கொஞ்சம் சிரிப்பாக சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. வேற அவளை இப்படி பார்த்தே ரொம்ப நாள் ஆயிட்டு. தேவையில்லாமல் கல்யாணம் அது இதுன்னு என் மவளை நானே கஷ்டப்பட்டுட்டேன் போல இருக்கு. அட நடந்ததையே பேசிட்டு இருக்காது ஏன் நிர்மலாக்கா? வேற இதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு அதை மட்டும் பாருங்க. இதையே பேசிட்டு இருந்தால் மாறிடுமா? செஞ்சாச்சு, அதுவும் ஒரு பக்கம் முடிஞ்சு போயிட்டு அடுத்து நடக்கிறது மட்டும் பாருங்க இதுக்கு மேலே. ஆமாம், சொல்லிட்டாங்கல்ல கலெக்டர் அம்மா, ஒழுங்கு அதை ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. இவ ஒருத்தி எங்கன்னா வந்த இடத்துல வாய் அமைக்கிட்டு சும்மா இருக்கியாட்டி என்னத்தையாவது போட்டு பேசிட்டு நடக்க. ஐயோ, இவ வாயை அடிக்கணும்னா இந்த கோந்து கொண்டாந்து தான் அடிக்கணும். அப்பயும் பிச்சுக்கிட்டு வந்துடும்.